தந்தை மகன் உறவு. பிரைஸ் தி லார்ட். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். லூக்கா எழுதிய நற்செய்தி 23வது அதிகாரம் 46வது வசனம். இந்த வார்த்தைகளை குறித்த எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். தந்தையே என்று கூறுவது உறவின் வார்த்தை. இது ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நிலவும் அருமையான உறவை விவரிப்பதாக இருக்கின்றது. இவ்வுலக தந்தை மகன் உறவை நம் கண் முன்பாக கொண்டு வருவோமே. ஒரு தந்தையின் உயிரை அவர் வைத்திருக்கும் சொத்தின் மதிப்பை வைத்து கணக்கிடும் உலகில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தந்தை இறக்கும் தருவாயில் அவரின் உயிரை விட அவர் விட்டு செல்லும் சொத்து தான் பெரிதாக தெரிகின்றதே தவிர, தனக்காக அவர் உயிர் வாழ்ந்த பொழுது செய்த தியாகங்கள் அனைத்தும் கண்களுக்கு தெரிவதில்லை. இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு பெருகி வரும் முதியோர் இல்லங்கள். இறக்கும் தருவாயில் இருக்கும் தன் தந்தையை கட்டிலோடு சேர்த்து நடுவீதியில் தூக்கி எறிந்த ஒரு மகனை தொலைக்காட்சி செய்தியில் உண்மை நிகழ்வாக கண்டபொழுது மனம் பதைத்தது. ஏன்? தனது சொத்தை தனக்கு எழுதி வைக்கவில்லை என்பதற்காக. எவ்வளவு கொடூரமான காரியம் இது! ஆனால் தன்னையே உலக மக்களுக்காக, மண்ணான தன் படைப்புகளுக்காக உன் உயிரை கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக நீ அவமானப்படுத்தப்பட வேண்டும். அவர்களிடமிருந்து கசையடிகளையும் முள்முடிகளையும் பெற வேண்டும். உன் உடம்பை நார் நாராக கிழிக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். உன்னை முகத்தில் காரி துப்பி கேவலப்படுத்த அனுமதிக்க வேண்டும். கனத்த சிலுவையை அவர்களுக்காக நீ சுமக்க வேண்டும் என்று சொன்ன தன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றிய பரலோக தந்தையின் அன்பு மகன் இயேசு கூறிய வார்த்தைகளை நாம் விவிலியத்தில் படிக்கும் பொழுது மகனுக்கும் தந்தைக்கும் இடையே நிலவிய உண்மையான அன்பை, உறவை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே அன்பானவர்களே, நமக்கு சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொல்லிக்கொண்டு தன் தந்தையை பகைக்கின்ற எந்த மகனும் கிறிஸ்துவின் உண்மை சீடனாக இருக்க முடியாது. உண்மையான சீடனாக இருக்கும் பொழுது நிச்சயம் பாடுகள் இருக்கத்தான் செய்யும். தந்தையின் வயதான காலத்தில் அவரை மருத்துவமனைகளுக்கு கூட்டி செல்ல லீவு போடத்தான் வேண்டும். பணம் செலவழிக்கத்தான் வேண்டும். சுகபோகங்களை விடத்தான் வேண்டும். மற்ற உறவுகளின் மனைவி கணவனாக கூட இருக்கலாம். வெறுப்பை சம்பாதிக்கத்தான் வேண்டும். ஆனால் ஒரு நாளும் சிலுவைக்கு பின்னால் மகிமை உண்டு என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. சிலுவையின் மகிமையை நாம் இந்த உலகில் காணாமல் போகலாம். ஆனால் மறு உலகில் நிச்சயம் காண்போம். அந்த மகிமையில் அகமகிழ்வோம். சிலுவையை சுமக்கும் பொழுது இயேசு உலகின் பாவங்களை சுமந்ததினால் பாவத்தை பார்க்க சகிக்காத சுத்த கண்ணரான பரலோக தந்தை அபகுக்கு 1:13 இயேசுவை ஒரு நொடி பொழுது கைவிட்டிருக்கலாம். ஆனால் இயேசு தன் சீடராகிய நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை நாம் எபிரேயர் 2:18 வாசிக்கின்றோம். ஆகவே நாம் அவரின் சித்தப்படி, அவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஏற்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையை தர வல்லவராயிருக்கின்றார் அவர். ஏனென்றால் அவரின் பிதா அவரை மகிமைப்படுத்தியது போல நம்மையும் இயேசு மகிமைக்குள்ளாக்குவார். நம் விண்ணக தந்தையின் அன்பு உலக தந்தையின் அன்பை விட மிகவும் பெரியது என்பதை நாம் தம் ஒரே மகன் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 மூலம் அறிகின்றோம். அது மட்டுமல்லாது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். 1 யோவான் 3:1 என்று புனித யோவான் கூறுகிறார். ஆம் அன்பானவர்களே, நல்ல ஈவுகளை கொடுக்க காத்திருக்கும் தந்தை நம் தந்தை, விண்ணக தந்தை என்பதை நாம் மத்தேயு 7:9-11 வரைக்கும் நாம் வாசிக்கின்றோம். தன் தந்தையிடம் ஒரு சிறு குழந்தை எரியும் மெழுகுவர்த்தியை கேட்டால் அவர் கொடுப்பாரா? நிச்சயம் கொடுக்க மாட்டார். எரியும் மெழுகுவர்த்தி தன் குழந்தையை சுட்டுவிடும் என்பதற்காக. அதே போல்தான் நாமும் நம் பரலோக தந்தையிடம் சில காரியங்களை மிகுந்த நம்பிக்கையோடு கேட்கும் பொழுதும் அவை கிடைக்காமல் போகலாம். அப்பொழுது நாம் அவற்றிற்காக நன்றி சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது அவரின் சித்தம் அல்ல என்பதை
அத்துன்பத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதற்கு பதிலாக நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ரோமையர் 8:28. அதற்காக நாம் நம் தேவைகளுக்காக ஜெபம் செய்யக்கூடாது என்று நினைக்க வேண்டியதில்லை. தந்தையிடம் பிள்ளைகள் என்ற முறையில் கேட்பதற்கு நமக்கு அனைத்து அதிகாரங்களும் உண்டு. ஆனால் இது என் விருப்பம், ஆனால் என் விருப்பத்தின்படி அல்ல, உம் விருப்பத்தின்படியே ஆகட்டும் என்ற இயேசுவைப் போல நாம் நம் விண்ணக தந்தையிடம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டால் அவர் நமக்கு நல்ல ஈவுகளை மட்டும்தான் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். விண்ணக தந்தையே, உம் மகன் இயேசுவைப் போல் நாங்களும் உமக்கு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாக வாழ தேவையான கிருபையை தர வேண்டுகின்றேன். ஆமேன்.